வந்தவாசியில் கடந்த 14 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பேருந்து நிலையம் தற்போது அடிப்படை வசதிகளின்றி சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் கடந்த 14 ஆண்டுகளுக்கு முன்பு 5 கோடி ரூபாய் செலவில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டது. இந்த புதிய பேருந்து நிலையத்தில் 32 கடைகள் மற்றும் 2 ஹோட்டல்களும் கட்டப்பட்டன. ஆனால் முறையாக பேருந்துகள் வந்து செல்லாததாலும் பயணிகள் வருகை இல்லாத காரணத்தாலும் தற்போது புதிய பேருந்து நிலையம் பாழடைந்து சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. மேலும் அவ்வழியாக வந்து செல்லும் பேருந்துகள் பேருந்து நிலையத்திற்குள் செல்லாமல் பயணிகளை சாலையின் ஓரமாக இறக்கிவிட்டு செல்வதாக பயணிகள் புகார் தெரிவிக்கின்றனர். வருஷமா இன்ன வரைக்கும் எந்த ஒரு கடை எங்களை 2 கடை மட்டும் தான் இயங்கி 14 வருஷமா சரியான பஸ் வசதிகள் இல்லை. இந்த பஸ் ஸ்டாண்டில் சமூக விரோதிகள் கூடாரமாக அமைஞ்சிருக்கு. இந்த பஸ் ஸ்டாண்டு எல்லாரும் குடிச்சிட்டு குமாரம் போகிறது தான் இடமா இருக்குது. ஒரு இருட்டாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு இல்லை, ஒரு குடிநீர் வசதி இல்லை, லெட்டின் பாத்ரூம்லாம் அப்படியே அசுத்தமாக கடந்துக்கிறது. பொதுமக்களுக்கு இந்த இடத்துல எந்த விதமான சலுகையும் இல்லை. ரொம்ப அவசரப்படுறாங்க. இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு ஆட்டோவுக்கு 100 ரூபா கேட்குறாங்க. அந்த சூழ்நிலை ஆகிப்போச்சு. வந்தவாசிக்கு வரும் பயணிகள் சிரமப்படாத அளவுக்கு பள்ளி மாணவர்கள், கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள் சிரமப்படாமல் அவரவர்கள் அந்தந்த இடத்துக்கு செல்வதற்கு போக்குவரத்து துறை உடனடியாக இதில் தலையிட்டு பயணிகளை சிரமமின்றி இறக்கி செல்ல பழைய பேருந்து நிலையத்திற்கு இறக்கிவிட்டு செல்லுமாறு தமிழக முதல்வரையும் துறை சார்ந்த அதிகாரிகளையும் கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் பயன்பாட்டிற்காக அரசு சார்பில் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை சீரமைத்து பேருந்துகள் முறையாக வந்து செல்ல அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.